புது சீமார் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே குப்பையாயிட்டே இருக்குங்க. அங்கே பாருங்கள், நம்ம கூட்டிகிட்டே இருப்போம். அந்த வீடு கூட்டுறதே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அந்த சீமார்லேருந்தே குப்பை வந்து கொட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என்ன பண்ணுங்கள், புதுசாக சீமார் வாங்கினீங்கன்னா நல்லா அந்த கவரை பிரிச்சுட்டு அந்த மேல் பகுதியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி சீமாரை வந்து போட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா துணிக்கு நம்ம ப்ரஷ் போடுற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் உள்ள அந்த டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு வருதுன்னு. சீமாரில் நிறையா இருக்கும். புதுசாக வாங்குகிற சீமாரில் டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதனால தான் வீடு கூட்டும் போதெல்லாம் நமக்கு நிறைய குப்பைகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த சீமாரை தட்டிட்டு கூட்டினீங்கன்னா வீட்டுக்குள்ளே டஸ்ட்டு திருப்பி வரவே வராது. பாருங்கள், உங்களுக்கு கூட்டி காமிக்கிறேன். டஸ்ட்டே வரல, சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள்.